ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்கே அனிமலவர். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்டேட் டெவலப்பருங்கிற மான்வாவோட சின்ன சின்ன வீடியோஸ், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் கோச்சிக்காதீங்க, இந்த வீடியோலாம் சின்னதாக இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலே இருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஹாஹா, லாய்டு ஃப்ரெண்ட் யார் உன்னை போட்டு தட்டுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டை பயன்படுத்துகிற ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். அடச்சை, பாவமாக இருக்கு உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவனை பார்த்து சொல்கிறான், டேய் நீ இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன்னு பார்த்தா உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா. ஏன்னா எங்களை எதிர்த்து போகிறதுக்கு நீ இன்னும் முயற்சி செஞ்சுருக்கணும் அப்படின்னு ஹீரோவனை பார்த்து சொல்கிறான். நீ உழைச்சி நல்லா வாழ்ந்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் நீ இப்படி வந்து மாட்டிக்கிட்டியப்பா, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, ஓஹோ எனக்கு புரிஞ்சிருச்சு, இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்ச என்னை வந்து நீ வந்து படுத்துடலன்னு பிளான் பண்ணிட்ட, அதுதானே? நீ வந்து ஒரு முட்டா பயடாடே, என்னை வந்து உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் பொறுமையாக பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். டேய் பைத்தியக்காரா, டேய் பைத்தியக்காரா, நான் உன்னோட தனியாக தான் சண்டை போட வந்தேன்னு யாரா சொன்னது? அங்கே பாடுறா என்னோட ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டாலேயே ஆன மிருகங்கள்லாம் தாக்க வந்துக்கிட்டு இருக்கு. ஆர்க் வாரியர்ஸும் எல்லாரும் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. அதே மாட்டோம் நம்ம எல்ப்ஸும் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. நம்ம ஹீரோ லாய்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான், இவனை இப்போ எப்படி தடுத்து நிறுத்துறது? இப்போதைக்கு இவனை நிறுத்திடலாம் போல், அந்த அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், ஏ லாய்டு ஃப்ரெண்டியா, கண்டிப்பாக நீ என் காலு கீழே உழுந்து நசுங்கி சாக போகிறடா அப்படின்னு அவன் ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஆர்மியும் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த ஆர்மியெலாம் நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, இதை ஜேவியர் ஒன்றையுமே பார்த்துப்பான் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஜேவியர் போய் மொத்தத்தையும் காலி பண்ணுறா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ராணி அனுப்பிச்சி விட்ட நைட்டும் இருந்து ஹீரோட சண்டை போட வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறான், அவன் மனசில் என்ன பிளான் வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்கில் ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தா அந்த டீமன் குயின் அவங்களோட ஃப்யூச்சரை பார்க்குற ஸ்கில்லை வந்து பயன்படுத்துகிறாங்க. அவனை பார்த்து அவனுக்கு பின்னாடி ஏதோ வித்தியாசமாக இருக்க மாட்டான் உணர்றான். என்ன இது ரொம்ப ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது டீமன் குயின் தான் நின்று அந்த ஸ்கில்லை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கில்லை பயன்படுத்தும் போது அவங்க பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க, ஏய் எந்த மிருகத்தையும் கொல்லாதீங்க, இங்கே இருக்க பீஸ்ட்டு எதையுமே நீங்கள் கை வைக்காதீங்க, இப்போ புரிஞ்சிடுச்சா அப்படின்னு ஹீரோக்கிட்ட சத்தி சொல்லும் போது, அடியே பைத்தியக்காரி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்கில்லை பயன்படுத்தி அந்த டீமன் குயின் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டீமன் குயின் ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துகிறாங்க, த்ரெட்டு மட்டும் இருக்குது. அதை வச்சு அவனை மொத்தமாகவே கட்டி போட்டுறாங்க. ஹீரோ அப்போ கத்தி சொல்கிறான், ஏ ஜேவியர் இந்த எர்த்தை போலடா அப்படின்னு சொல்லும் போது ஜேவியர் அங்கேருந்து ஒரு விங்ஸை வச்சு பறந்து போய் ஜம்ப் பண்ணி தரையில் குத்துறான். அவனோட வாழை குத்தி ஒரு பிளாஸ்ட்டு கொடுப்பாம இருங்க, மான பிளாஸ்ட்டு. அது கொடுத்தோன்னே கீழே ஒரு பெரிய பள்ளமாகவே உருவாயிரும். ஜேவியரோட பவர் அல்டிமேட்டாக இருக்கும். அங்கே உடையாந்துக்கிட்டு இருக்க மாஸ்டர்லாம் தடுமாறி நிற்க பார்க்கும். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே கீழே உழுவ ஆரம்பிக்கும். எல்லாம் கீழே உளுந்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஹீரோ கத்தி சொல்கிறான், அந்த மொத்த மாஸ்டரையும் அந்த குழிகளை தள்ளுங்கடா, எலிமினேட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவான். ஹீரோவோட சமனிங் ஃபெட்டு எல்லாமே வந்து அந்த மொத்த மிருகத்தையும் உள்ளே தள்ளி விட்டுரும். யாங்கு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கும். எல்லாம் மேலே வரத்துக்கு கத்திக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த வில்லப்பையில் பார்த்தா நம்ம டீமன் குயின் கட்டி போட்டு தூக்கி தலைகீழ அடிப்பாங்க. ஆன்னு கத்திட்டு வந்து கீழே உழுவாவேன். அதில் ஏதோ வந்து மண்வெட்டி சொருகிற மட்டும் தெரியும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து நிற்பான். அவனும் ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அவனை பார்த்துக்கிட்டு இருப்பான். டக்குன்னு ஹீரோ குமிஞ்சி வந்து அவனை பார்த்து கேட்குறான், டேய் நீ தான்டா கோலை, இப்போ வந்து எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அடே பைத்தியக்காரா, ஒன்னால தான்டா நான் எல்லாத்தையும் இழந்தேன்டா, மொத்தத்தையும் இழந்தேன்டா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, கண்டிப்பாக நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். இவனை இப்போ இங்கேயே கொண்டுட்டாலும் இந்த விஷயம் நிற்காதா, இதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். இல்லைன்னா ஜேவியர் இறந்துருவானா? நண்பர்களே, இதில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது மட்டும் ஷார்ட்ஸில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்படி நீங்கள் இதை தொடர்ச்சியாக பார்க்கணும்னா ஆர்கேன்னு கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோன்னு போட்டு விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே. எஸ்டேட் டெவலப்பரோட வீடியோஸ் நீங்கள் பார்க்காத எபிசோட்ஸை நம்ம போட போகிறோம். ஓகேவா?